நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு சகோதரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு கட்டோரி ப்ளவுஸோட கட்டிங் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 38 சைஸு உள்ள பாடி சுற்றளவு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மார்பகம் குறைவாக இருக்குது. நான் எப்படி கட்டிங் போடணும், கட்டோரி ப்ளவுஸோட கட்டிங் போடணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேக் சைடோட அளவு அப்படியே எடுத்து நான் இதை ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இந்த ஷோல்டரோட அளவு 6 இன்ச்சு. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சு. மொத்த உயரம் பேக் சைடோட உயரம் 14 இன்ச்சு. நான் இதை 14 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நான் எப்படி முன்பக்க பார்த்து எப்படி வெட்டுறன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 6, ஆம் உயரம் 6, ஆம் வளைவு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மார்பு சுற்றளவு 4ல் ஒரு பகுதி 9.5, 38 சைஸுக்கு 4ல் ஒரு பகுதி 9.5 வச்சுருக்கேன். இதை நம்ம நார்மலாக எப்படி இப்போ கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் நம்ம எப்படி கட்டோரி ப்ளஸ் கட்டிங் போடுறோன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டு, அதாவது மிடில் செஸ்ட்டோட உயரத்தை நம்ம கணக்கிடணும் ஃபஸ்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான். நீங்கள் இந்த 9.5, அதாவது மார்பு சுற்றளவு 4ல் ஒரு பகுதி 9.5 நீங்கள் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு மிடில் செஸ்ட்டோட பாயிண்டிங்க தான் வருது. அது 9.5 வச்சுருக்கேன். இந்த மார்பு சுற்றளவோட அளவு தான் கரெக்டாக இதில் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு நான் எப்படி கணக்கிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சுக்கு அப்புறம் அந்த 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் எப்பொழுதுமே கழுத்து சுற்றளவு எவ்வளவோ அதை விட 1 இன்ச்சு அதிகம் இப்படி தள்ளி நீங்கள் வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷோல்டரில், சின்ன ஷோல்டரில் பாதி வச்சு சென்டரில் மார்க் பண்ணக்கூடாது. நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளவோ அதை விட 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு வரும். இப்போ கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச்சு வரும். இந்த 4 இன்ச்சில் ஒரு கோட் போட்டுக்கோ. இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு நம்ம எப்படி எடுக்கணும் பாருங்கள். இப்போ இந்த கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. நீங்கள் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள் 1.5, இந்த 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருந்து இங்கே 2 இன்ச்சு இது பாருங்கள். இது நான் வந்து ஏற்ற இறக்கம் எடுத்தது. இங்கேருந்து தான் முன்பக்க அளவு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே 2 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். நெக்கோட உயரத்துலேருந்து 1.5 இன்ச்சும் இங்கே 2 இன்ச்சு வைக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெடி அளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் 9.5. நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை எதையுமே குறைக்காதீங்க. எப்பயும் நார்மலாக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. 2 இன்ச்சு வச்சுருங்க. இப்போ இந்த கரெக்டாக சரி, நான் இந்த அளவு நீங்கள் எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி தான். இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்கிறேன். இப்போ 14 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நார்மல் ப்ளவுஸுக்கும் சரி, ஒரு கிராஸ் கட்டிங்கும் சரி, இந்த கட்டோரிக்கும் சரி இந்த வளைவு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 14 இன்ச்லேருந்து நீங்கள் 1 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் பாருங்கள். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஐப்பட்டி பக்கம் வர்ற இந்த வளைவு 2.5 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே அளவை இந்த இடத்துல பாருங்கள் 2.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இங்கேயும் 2.5, இங்கேயும் 2.5, இங்கே 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை இந்த 3 புள்ளியும் நீங்கள் டாட் போட்டு அழகாக சேர்த்துருங்க. இந்த வளைவு நீங்கள் இந்த அளவில் எடுத்து பாருங்கள். எந்த ஹைட்டாக இருந்தாலும் இந்த 1 இன்ச்சும் இங்கே 2.5 இன்ச்சும் நீங்கள் தள்ளி எடுக்கும்போது, அதாவது ஒரு உயரத்தில் 4ல் ஒரு பகுதி பட்டியோட அளவு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து பாருங்கள். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அளவை எடுத்த அப்புறமா நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.5, இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு வச்சு நீங்கள் எப்பயும் போல் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், நீங்கள் 38 இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸோட எங்களுக்கு மார்பகம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அதுக்கு எப்படி டாட் பிடிக்கலான்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள்,
இந்த இடுப்போட அளவை நீங்கள் பார்க்கணும். 38 பாருங்கள், மார்பு சுற்றளவு இடுப்பு 33 வருது. அதில் நீங்கள் 38ல் 33 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்சு வருது. அந்த 5 இன்ச்சை 2ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா 2.5 வருது. இந்த 2.5 இந்த இடத்துல பாருங்கள், இது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே 1.25 வச்சிங்கன்னா 2.5 வந்துடும். நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது நார்மலாக வைக்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மார்பகம் சின்னதாக இருக்குது. நான் வந்து டாட் எப்படி வைக்கணும் அப்படின்னா இதில் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீதி எதுலேயுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு 1.25 செட் ஆகலை, கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/4 ஒன்று வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னா பரவாயில்ல. நீங்கள் 3/4 வரைக்கும் கூட குறைச்சிக்கலாம். நீங்கள் இங்கே 3/4 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் 1லேருந்து 1 வச்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 3/4 வச்சுக்கலாங்க. நீங்கள் மற்ற எதுலேயுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. இந்த சென்டர் டாட்டில் மட்டும்தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். நான் இந்த உயரத்தை பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன். சென்டர் டாட்டில் பாருங்கள், மிடில் செஸ்ட் இருக்குங்களா, இங்கேருந்து 1 இன்ச் நான் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ப்பாகவும் இருக்காது, ரொம்ப எடுப்பாக கப்பு தெரியாது, உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சில், அதாவது நீங்கள் 2.5 இன்ச்சு கணக்கு பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கேருந்து 1 இன்ச்சில் நீங்கள் மார்க், இங்கே வளைவோட மார்க் வச்சுருக்கீங்கன்னா இந்த மிடில் செஸ்ட்லேருந்து 1 இன்ச்சு நீங்கள் இங்கே தள்ளி வச்சுக்கணும். இப்போ இடப்பட்ட இருக்கிற தூரத்தை எவ்வளோ இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அகலத்தை தான் நீங்கள் குறைக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு அதாவது 1.5 இன்ச்சு மொத்தத்தில் வரும். நீங்கள் 2.5 வைக்கிறத 1.5 இன்ச்சு நீங்கள் வச்சு இந்த கப் ஷேப் பெட்டி பாருங்கள், தச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்ட்டில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கட்டூரி ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா இங்கே 1 இன்ச்சாவது 3/4 இன்ச்சாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவாங்க. இந்த அளவை விட நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இந்த மார்பகம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வெட்டிட்டு இந்த அளவுலேயே நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.